இது உங்கள் சிஎல் பிரதர்ஸ் நடத்தும் சொல்வதெல்லாம் போய் மிஸ்ஸி கிட்ட மாட்டி விடாதடி பேய். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர் யார் என்று அஃப்தாப் அவர்கள் கூறுவார். ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் நந்தலாலா, வணக்கம். ரெண்டாவது சரண்குமார், ரொம்ப பாதிக்கப்பட்டவர் இவர் தான். மூணாவது கண்டெஸ்டன்ட் நம்ம சஞ்சய் குமார், அவர் சொல்லவே தேவை, உங்களுக்கே தெரியும், மூஞ்சி பார்த்தாலே தெரியுது, சில பாம்புகளால் கொத்தப்பட்ட. நாலாவது கண்டெஸ்டன்ட் நான் தான். அஞ்சாவது கண்டெஸ்டன்ட் நம்ம பிளே பாய் மனோஜ். ஆறாவது கண்டெஸ்டன்ட் நம்ம ரொமான்டிக் ஹீரோ சூர்யா. ஏழாவது கண்டெஸ்டன்ட் இப்படியை ஒளிப்பவர்களிடம் தெரிவிப்பவர் திரு நரேன் அவர்கள். எட்டாவது கண்டெஸ்டன்ட் வெளியே சர்ப்ரைஸ், வெளியே அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ், ஒரு சர்ப்ரைஸ் மீட்டிங்ல இருக்காரு, கொஞ்சம் வருவார். கண்டிப்பாக நிச்சயமாக இடைபெறாமல் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்குமார். நன்றி, வணக்கம். இதே வெயிட் பண்ணி இப்போ புதுசாக கேம் ஆட போகிறோம். என்ன கேம்னா, உங்கள் காலேஜில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் தெரியுமா? ஸ்டோரி ஐ மீன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு நந்து இருக்கும், அது மறக்க முடியாத இது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நந்தலாலா சொல்லலாம். பாய் ஃபர்ஸ்ட் நந்தலாலா, ஓகேவா? லாலா சொல்லு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த காலேஜில் வந்தேன். அப்போ இது எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு, இந்த வந்துட்டு ஒரு பறவை வந்துட்டு இன்னொரு இடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி புதுசாக ஒரு ஹோம்க்கு வரும். அப்போ அது யாருக்கிட்ட பேசுறது, யாருக்கிட்ட வந்துட்டு டேம் பண்ணுறதுன்னு தெரியாமல், தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போ வந்துட்டு அந்த பறவை கிட்ட இன்னொரு பறவை வந்து பேசுது. ஹாய் ஹாய், எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். நல்ல ஒரு ஃப்ரெண்டா பேச ஆரம்பிக்குது. நானும் அந்த பறவை கிட்ட பேசினேன், ஃப்ரெண்டாக இருந்தோம், நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் நாங்கள் 2 பேரும். திடீர்னு ஆச்சு, என் கிளாஸ்ல இருந்த இன்னொரு பறவை கிட்ட நான் கொஞ்சம் பேசினேன்ட்டு, நான் முன்னாடி பேசின பறவை கோவப்படுச்சு. நீ அந்த பறவை கிட்ட பேசுற, அந்த பறவை கிட்ட பேசக்கூடாது. அப்புறம் என்னாச்சு, நான் ஃபர்ஸ்ட் பேசின பறவைக்கு ஒருத்தன் இருந்திருக்கான் கூட, அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு பறவை கிட்ட சொல்லியிருக்கான், லைக் பட்டர்ஃப்ளை யா ப்ளீஸ் இந்த மாதிரி வந்துட்டு இந்த லாலா பறவையை வந்துட்டு இந்த பறவை கிட்ட பேச சொல்லாத, நானும் அந்த பறவையும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். ஓகே, நான் அப்படின்னு ஒதுங்கிட்டேன். நான் வந்துட்டு அந்த பறவை கிட்ட பேசக்கூடாதுன்னு தள்ளி வந்துட்டேன். அப்போ வந்துட்டு இந்த பறவை என்ன பண்ணுச்சுன்னா வந்துட்டு என் மேல கோவப்பட்டுருச்சு. அப்போ என்ன பண்ணிச்சு, இந்த பறவைங்களாம் மட்டும் ஒரே வீட்டுல இருந்துச்சு, நான் மட்டும் புது வீட்டுக்கு போயிட்டேன். அங்க புது வீட்டுக்கு போன உடனே நான் ஃபர்ஸ்ட் பேசின பறவை வந்துட்டு, நீ புது வீட்டுக்கு போயிட்டேன்னு கஷ்டப்படாத, நான் எப்பயுமே வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. குறுக்க வந்தா கோசிக்கிட்டு சம்பந்தமே இல்லாம அந்த பறவையும் ஒரு சொறி நாயும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. வெட்டுக்கிளியும் அந்த பறவையும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சு, அப்படி நடக்கல. வெட்டுக்கிளி வந்துட்டு என்ன வந்துட்டு ஸ்கெட்ச் அடிச்சிருச்சு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பறவை எனக்கு சுத்தமா மறந்துச்சு. இது வந்துட்டு இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் நம்பாதீங்க. நல்லா இருப்பா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பாய் நெக்ஸ்ட் ஓ காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லலாம் கொஞ்சம். உங்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் என்ட்ரி லேட்டாக வந்தேன். ரமணராஜன் சார்னு ஒருத்தர் இருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ சார்னு சொன்னேன். நம்ம இன்சைட்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்தாங்க. பின்னாடி பசங்களாம் பார்த்து ஏன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் சைடில் உட்காந்தாங்க, கலாச்சாங்க. அதுக்கப்புறம் யார் பின்னாடி உட்காந்தா? சஞ்சய், லலித், நந்தலாலா 3 பேர் உட்காந்தாங்க. அருமையான டீம். அது பக்கத்துல வெங்கடேஸ்வரா, பாலா, சந்தோஷ், ஜெயின்சன். அவனுக்கு 3 பேர் யாருன்னே தெரியல, எங்களுக்கு ஆப்போனண்டா இருந்தானுங்க அவனுக்கு. ஃபர்ஸ்ட் லலித்ச்சிக்கோட்டான். காலையில் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம் கேட்டாரு. அப்படின்னாரு சார். இவன் லலித் நான் சொன்னா சாப்பிடல சார், போய் சாப்பிட்டாரு கேட்டான். அவரும் கோவா நீட்டு சொல்லிட்டு இவ்வளோ கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேக் வந்தது. பிரேக் அப்புறம் கூப்பிட்டாங்க பின்னாடி. என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இல்லை ப்ரோ லாஸ்ட் பெஞ்ச் எல்லாமே சொல்லிட்டாங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தோம். அப்புறம் எங்கள் ஃபிசிக்ஸ் சாரு காலேஜ் டூர்லாம் கூட்டு போறாரு. காலேஜ் டூர் கூட்டு போறாரு. முடிச்சுட்டு வந்தோடனே பார்த்தா லலித் நோட்டு தூக்கி அதுக்கப்புறம் தெரிஞ்சு எல்லாம் தற்கொலை பசங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லாம் பிரின்ஸ் ஆனாங்க. எப்படி எல்லாம் பிரின்ஸ் ஆனா ஒரே ஒரு கருப்பாடு, ஒரே ஒரு கருப்பாடு. அந்த கருப்பாடு வந்து வெள்ளையாடா கருப்பாடா கருப்பாடு. எது கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடை சொல்லுங்க. கிராஸ் சாப்பிடும்.
வெள்ளாடு என்ன சாப்பிடும்? அதுவும் கிராஸ் தான் சாப்பிடும். பொன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் புள்ளி தான் டிஃபரன்ஸ். புள்ளி யாரு? யாரு? டேய் ரெண்டா இருக்குங்க அதுவாடா புல்லு. நீங்க சும்மா இருங்க. நீங்க பேசுறது இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். இது சொல்வதெல்லாம் போய் மிஸ்கிட்ட மாட்டி விடாத விப்பை நிகழ்ச்சியில் நம்ம 3வது கஸ்டமர் மிஸ்டர் சரண்குமார் அவர்கள் அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி கூறுவார். அதாவது என்னன்னா, என் வாழ்க்கையில இவ்வளோ அடிப்பட்டதே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு செம்மையா அடிபட்டேன். அதுவும் வந்துட்டு இது ஒரு அடிப்பட்டது அடிபட்டது அங்கே இல்லை, இங்க இருக்கு. சாவுல புடிமதிக்கும் சாவுல செத்த பேல தூக்கு முடி சாவு இப்படி சொல்றேன் கேளு. இந்த பணமரம் இப்படி ராவு செத்த பேல நிறைய அடிபட்டேன். என்னன்னா வந்துட்டு ஒரு ஆண் பறவைகள் கூட நான் வந்துட்டு ஜாயின் ஆகணும், நல்லா ஃபன் பண்ணணும் சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஆண் பறவைகள், நீங்கள் ஒரு ஆண் பறவைகள் கூட ஆமா கூட்டம். ஏங்க நான் ஆண் பறவை தாங்க, பார்த்தா தெரியாங்க, எல்லாமே இருக்கு, தாடி மீசலாம். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வெட்டப்படும். அதாவது ஷார்ட் வீடியோ பெண்கள் கை வைத்தால் விரல்களை அல்ல கதைக்கு வரும். கிடைக்கும். நான் வந்துட்டு ஆண்கள் பறவைகிட்ட போயிட்டு சேர்ந்து நம்ம வந்துட்டு ஜோடியா பார்க்கலாம் அப்படின்னு நான் சந்தோஷமா ஆம்பளை பறவைகளிடம் ஜோடியாக பார்க்க ஆசைப்பட்ட அதாவது இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் வரும் அந்த 2 ஹோமோசெக்சுவல் வில்லன்களை போல் ஆசைப்பட்டுள்ளார் நம் தொடர்பு நிகழ்ச்சி. அதாவது என் வாழ்க்கையில வந்து நிறைய அடிபட்டுட்டேன். இதுல ஒரு அடி வந்துட்டு என்னன்னா பெரிய அடி, மறக்கவே முடியாது. என்னன்னா நான் டிப்ளமோ முடிச்சுட்டு காலேஜ் வந்து லேட் என்ட்ரியா ஜாயின் பண்றேன். எங்க அடி அங்க இல்லைங்க, இங்க இருக்குங்க. லவ் ஃபெயிலியர். சே லவ் ஃபெயிலியர் கூட லவ் ஃபெயிலியர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரா, கிட்னி ஃபெயிலியரா, லிவர் ஃபெயிலியர். அதாவது என்னன்னா ஒரு 5 ஆண் பறவை இருந்துச்சு. 5 ஆண் பறவை இருந்தோம். அதாவது வந்துட்டு நாங்க 5 ஆண் பறவையில ஒரே ஒரு பறவை அது வந்துட்டு காக்காவா மாறிச்சு. இந்த காக்கா என்ன பண்ணுச்சு? பிளாக் காக்கா. எஸ் எஸ் அந்த காக்கா. bro what bro Black really bro what bro காக்கா will always be in black. the black காக்கா என்ன பண்ணுச்சுன்னா நான் வந்துட்டு வெள்ளப்பறவைகள் 3 பேரு சாப்பாடு வச்சுங்க இருப்பாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா நான் வந்துட்டு வெள்ளை பறவை கூட what do you mean பெண் பறவை ஆண்கள் வெள்ளை பறவை means ஆண்கள், கருப்பு பறவை means black cat, black cock. Okay. Angel means angel means கருப்பு காக்கா என்ன பண்ணுச்சுன்னா நான் வந்துட்டு இந்த 3 பறவைகள் கூட ஆண் பறவைகள் கூட சுத்துறது பிடிக்கல. அதனால கருப்பு காக்கா என்ன பண்ணுச்சுன்னா நான் இந்த 3 ஆண் பறவைகள் கூட உட்காரலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் உட்காந்துட்டு அவங்க பெஞ்சிலேயே. அந்த கருப்பு பறவை பின்னாடி உட்காந்துருக்கு எப்பவுமே. நான் இங்க உட்கார்றத பார்த்து சாரி சார் secretary sir அண்ணியிடம் ஒரு ரசம் வாங்கி குடிக்கிறீர்களா? அடுத்த வாடிக்கையாக நம்மள லைன்ல இருந்து கத்திங்க சீக்கிரம் முடிச்சு கொடு தொலைங்கள். அந்த கருப்பு ஆடு என்ன பண்ணுச்சுன்னா இந்த 3 ஆண் பறவைகள் கூட நான் இருப்பது பிடிக்கவில்லை. அதனால் பின்னாடி இந்த கருப்பு ஆடு நான் மறுநாள் காலேஜுக்கு வருவதற்கு முன்னாடியே இங்க இந்த 3 நான் உட்கார்ந்து இந்த 3 ஆண் பறவைகள் அதுவே வந்து அமர்ந்தார். அதை நான் பார்த்து விட்டு அதை பார்த்துவிட்டு அந்த கருப்பு ஆடு என்ன பண்ணுது என்றால் பொறாமையில் வந்து
அமர்ந்தார். சார் பேட்டா தனியாக நான் அந்த சைடு போயிட்டு ஒரு கேள்வி சரண், அதுக்கப்புறம் அந்த காக்கா அமர்ந்தது பலகையிலே இது Absolutely. கோபி எல்லார் கதையும் கேட்டீங்களே, உங்க கதையை சொல்லுங்க. நாலு ஆம்பளை பறவை ஒன்னா இருக்குது. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பொம்பளை பறவை கூட சேர ஆரம்பிச்சிச்சு. அந்த பொம்பளை பறவைங்க நல்லதான் இருந்துச்சுங்க, 4 பறவை நல்லதான் இருந்ததுங்க. திடீர்னு உங்கள் வன்மம் அப்புறமாக தீர்க்கப்படும், முதலில் நீங்கள் திடீர்னு மச்சான், திடீர்னு அந்த பொம்பளை பறவைங்க எல்லார்கிட்டயும் நல்லா பேசுது, என்கிட்ட மட்டும் நல்லா பேசுது இல்லை. என்னன்னு சுத்தி முழிச்சு பார்த்தேன். சரி பொங்கடி விட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு கருப்பாடு தான் அந்த கல்பிரேட்டு. அந்த கருப்பாடு என்னன்னு சொல்லி வச்சிருக்குன்னா, ஒரு ஆம்பளை பறவை கிட்ட மத்த 3 பறவை பயப்படுதான். பார்த்தாலே பயப்படுதுங்க. அது ஏன்னே தெரியல. என்னால ஒரு பறவை கெட்டு போலாம். இதான உங்களால அந்த கருப்பாடு சேர்ந்தா அந்த பறவை நல்லா இருக்கும். அந்த கருப்பாடு கூட இந்த ஆம்பளை பறவை ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா உருப்பிடுமா வாழ்க்கையில. இந்த ஆம்பளை பறவை ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா உருப்பிடாதான். என்னடா நிறைய பேசுறது கரெக்டா இல்லையா? நீ கரெக்டா மச்சான் பேசுறது, பக்காவா பேசு. இதை பத்தி இன்னொருத்த தப்பா பேசுறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கூட சேர்ந்து சுத்துறீங்க. எல்லாம் தெரிஞ்ச என்னால எதையும் தாங்கிக்க முடியல. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நிப்பாட்டுங்கடா. இப்படி யூஸுக்காக பேசி பொதுவா இருக்க மனுஷன் உயிரை வாங்குறீங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருப்பாரு அந்த ஆம்பளை, அந்த கருப்பாடு. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார். இது என்ன நியாயமா? இது நீங்களே சொல்லுங்க. ஒரு பறவை வந்து அந்த பறவை எல்லாருமே ஃபிட் ஆகணும், நல்லா ஃபிட் ஆகணும், நல்லா இங்க ஊர் சுத்துறோம். அந்த பறவைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சைலண்டா உட்காந்துருந்தாரு. அப்புறம் பார்த்தா அந்த கருப்பாடு அந்த பறவைக்கும் வேலை செஞ்சிருக்காங்க, லேட் ரேஞ்ச் பறவைக்கும். அப்புறம் தான் பறவை மாட்டிச்சு. தெரியலையே கருப்பாடு யாரும் தெரியல. அந்த கருப்பாடு யாரும் தெரியல. டிஎம் பண்ணுங்க. யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா டிஎம் பண்ணுங்க. அந்த கருப்பாடு என்ன மாத்தாங்க? அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தன் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீதான் என்னை பத்தி கேவலமா பேசியிருக்க. பேய் இந்த ஓன ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு நிச்சயமாக கோபி, உங்கள் கோரிக்கைகள் கூடிய சீக்கிரம் கருப்பாடு கையில மாட்டுச்சுன்னா கசாப்பு நீங்கள் கூறுவதை பொறுத்து அந்த கருப்பாட்டின் எலும்பை தட்டி எடுக்க ஓகே. அந்த கருப்பாடே எனக்கு தெரிஞ்சு அந்த 4 பறவைகள் ஏதோ பறவை தான் இந்த திருட்டு வேலைதான் பாக்குது. அந்த எந்த பறவைன்னு தெரியல, இவனா இல்ல பறவையா அந்த பறவைன்னு தெரியல. அந்த பறவை மட்டும் மாட்டுச்சு. எனக்குதான் வணக்கம். இது சொல்வதெல்லாம் போய் முசிங்கிட்ட மாட்டி உள்ளது பேய் நிகழ்ச்சியில் அடுத்த பங்கேற்பாளர் மனோஜ் நாரேன் 2 பேர்கள் அவர்கள். சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்க 2 பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. 2 பேரும் ஒரே பாடுதான். என்ன பண்றதே தெரியல. சஞ்சய் என்பவருக்கு ரொம்ப பெருசாக இருந்தது, சரணுக்கு அதோட கொஞ்சம் சிரிசாக இருந்தது, எங்களுக்கெல்லாம் அதோட சின்ன சின்ன அடிதான். ஆனாலும் ரொம்ப கஷ்டமான அடியா இருந்துச்சு. வெறுப்பானது, பாய்க்கும் வெறுப்பானது. அவன் இப்படி பண்ணுவானே எதிர்பார்க்கல யாரும். அது மன உளைச்சல் ஆளான அனைவரும். அதை பத்தி பேசக்கூட எங்களுக்கு தோண மாட்டேங்குது. பேசாதீங்க, அப்ப எதுக்கு நிகழ்ச்சி வருது? என்ன பண்றது? 500 ரூபா பேட்டா தரேன்னு சொன்னாங்க, அதனால வந்தோம். பேட்டா தரவில்லை. ஹோஸ்ட் எவ்வளவு கோவப்படுறாரு. என்னங்க நீங்க? ஹோஸ்ட் காசு தரலும் கோவப்படுறாரு. ஹோஸ்ட் காசு தந்தீங்களா நீங்க? எங்க சீரியல் பிரதர்ஸ்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி தூங்கிட்டு இருக்காரு. அவர் பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. சார் ப்ரொடக்ஷன் கம்பெனி தூங்கல சொல்றேன். நீங்க தான் ஒரு காசு வாங்கி தரணும். பொதுவாக
வந்து உங்கள் சொந்த கூட வரமாட்டேன் என்று சில பேர் சொல்லுவார்கள். அதுக்கு என்ன செய்வது? கேட்டா நீங்க வாங்கி தர மாட்டீங்க, பெஸ்டா போறீங்க, வேற எங்கேயோ போறீங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்றது? இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? நாங்க அப்படி சாப்பிட கேண்டீனுக்கு சென்றாலும் கூட அவரை கூப்பிடுவோம், மரியாதையா வாங்க போவோம், நம்மளும் சாப்பிடுவோம், காசு எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் வரமாட்டேன் பின்னாடி பேசுகிறார். அதுவும் என்ன பேசுகிறார்? நாங்க இந்த கேண்டீன் போட திங்கவா போறோம், அவங்க போயிட்டு சைட் அடிப்பாங்க, மத்தவங்கள பாப்பாங்க, சும்மா உட்காந்துருப்பாங்க, இல்லன்னா வெளியே அவமானம் சூடு சொன்னதெல்லாம் இருந்தால் எப்படி தெரியும்? இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுமா? எங்க எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் நாங்க அவனை எதுவும் சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களோட மரியாதை. அவன் சஞ்சயோட உயிர் இது ஓவர் ஆக்டிவா இருக்கிறது. அன்பு இருந்தது சீராக. என்ன இருந்தாலும் பாவம், நம்ம கூட இத்தனை வருஷம் வந்தவராச்சு, யோசிக்கவில்லை. அதற்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாது, அதுவும் பண்ண முடியாது. பாவம் அப்படின்னு வச்சு நாங்க விட்டோம் அப்படியே. இருந்தாலும் அந்த ஆளு கம்முன்னு இருந்துச்சா, அது எங்ககிட்டே கொடுத்துச்சு. இது தவறான செயலா இல்லையா? அதாவது எங்க காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அதெல்லாம் வச்சாங்க. நாங்கெல்லாம் போய் அட்டெண்ட் பண்ணோம், டெஸ்ட் எல்லாம் எழுதணும், எல்லாமே பண்ணோம். நாங்க 40 மார்க் 20 மார்க் 30 மார்க். ஆனா ஒருத்தர் மட்டும் நிறைய மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பெற்றார். அது எப்படி என்று தெரியவில்லை. அது கூட ஓகே. நாங்கெல்லாம் அசஸ்மெண்ட் என்று ஒன்று வைப்பார்கள், வீட்டிலேயே உட்காந்து கீபோர்ட்ல உட்காந்து தட்டணும் அப்படின்ட்டு. அதற்கு ஆன்சர் கிடைக்காது எங்களுக்கு. என் மனோஜ் எல்லார்கிட்ட பிச்சை எடுத்து கேர்ள்ஸ் கிட்ட கார்ல விழுந்து கெஞ்சாத குறைய வாங்கி, பாய் கிட்ட இருந்து வாங்கி. எனக்கு ஒரு இது சொல்லுங்க. வீட்டுல வந்து எப்படி கார்ல விழுவார்? அவர் வீடியோ காலே விழுவார். எமோஜி அனுப்புவேன். கால் எல்லாம் உளுந்து ஆன்சர் வாங்கி அனுப்புவார். அவர் மட்டும் தனியாக உட்கார்ந்து அனுப்புவார், எல்லாமே பண்ணுவார். ஆனா எங்களுக்கு அனுப்ப மாட்டார் ஆன்சர். மத்த அனுப்புவாரு. அவரோட ஸ்பெஷல் திங்ஸ்க்கு மட்டும் அனுப்புவாரு. இது என்ன நான் ஆண் புறாவா பெண் புறாவா அனுப்புறது ஆண் புறா, ரிசீவ் ஆகுறது பெண் புறா. ஓகே. எங்களுக்கு அந்த ஆண் புறா வந்து எங்க மத்த ஆண் புறா எங்களுக்கு அனுப்ப மாட்டேங்குது. இது என்ன நான் நாங்க உட்காந்து அவங்க கேட்கணும், ஆன்சர் இருக்கா ஆன்சர் இருக்கா ஆன்சர் இருக்கா. கேள்வி. என்ன சொல்ல வரீங்க? புகைப்பிடிப்பதல் உங்களை சுற்றி உள்ளவர்களை மற்றும் உயிரை கொள்ளும். தயவு செய்து புகைப்பிடிக்காது. ஆளு வாழ விடும். அடுத்தது மெயின் கெஸ்ட். மலேசியா மாமா அவர்கள் வருகிறார். மலேசியா மாமா அவர்கள் என்னடி? ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா பைங்க. இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் கிஃப்ட். இது நிகழ்ச்சியில் மலேசியா மாமா அவர்களை வரவேற்கிறோம். மலேசியா மாமா வணக்கம். வணக்கம். இது சொல்வதெல்லாம் போய் மிஸ்ஸிங்கிட்ட மாட்டியுள்ளது பேய் நிகழ்ச்சி. இறுதி சுற்றுக்கு நாங்கள் நிகழ்ச்சியில் நம் சிறப்பு மதிப்பாளர் திரு மலேசியா மாமா அவர்களை மாம்பழ மாமா அவரையும் வரவேற்கிறோம். மாமா சொல்லுங்கள் மலேசியா மாமா மற்றும் மாம்பழம் மாமா அவர்கள். எங்க நிகழ்ச்சி பார்த்து கூறுங்கள். ஏதாச்சும் விமர்சனம் நீங்கள் உங்கள் கேள்வி சொல்ல எதுவும் இல்லை என்பதால் நான் தற்பொழுது நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று அந்த கருணாநிதி பேச தோணும். இருந்தால் ஓகே, கண்ணாடி கலத்தாது. சரி, நீங்கள் எங்க எல்லா கேரக்டர் பத்தி சொல்லுங்க. வேற ஒரு தற்போது இப்ப நமது மாமா பேச விரும்புகிறார் என்று நான் செய்கிறேன். சொல்லுங்க மாமா, உங்க வாழ்க்கை இப்ப எப்படி போய் கொண்டிருக்கு? என்னோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தற்போது கூட சேர்ந்தா ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல.
எங்கேயோ போவேன். காஃபி வித் டிடி நிகழ்ச்சியை போல் மாறி உள்ளது. இல்லை, டிடி வேடிக்கையாளர்களே, ஒரு நாள் எனது மிதிவண்டி மோட்டார் பைக்கில் நான் சென்று கொண்டு இருக்கிறேன். அப்பொழுது தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு ஆனந்த் பாரு போதுமா பேவோல அதாவது அவர்களே, ஒரு நாள் நான் எனது மோட்டார் பைக்கில் அண்ணா நகரில் சென்று கொண்டிருந்தேன். எனது வீடு அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளது. அப்பொழுது தந்திரபோர்டில் டுபு 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 என்று டிடிஆருடன் ஒரு கேவிஆர் சென்றதை நான் பார்த்தேன். கூட என்னடா மழை ஒன்று சேர்ந்து போகுது என்று பார்த்து நான் சந்தேகமிட்டேன். பார்த்தால் அது என் அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள். இதை பற்றி என் நண்பர் இந்த ஷோவின் நிகழ்ச்சியாளர் அஃப்தாப் அவர்கள் எனக்கு ஒரு கேள்வி. கண்டிப்பாக அவர் எதிராக பாருங்கள். மலேசியா மாமா சொல்லுங்க. அவர் போல இருக்கிறது நீங்கள் தான் உங்களை தான் நான் தந்திரமோடி டுபுடுபு என்று டிடியுடன் பார்த்தேன். நீங்க டிடி என்றால் ட்ரங்க் அல்ல, இது வேற ஒரு காஃபி வித் டிடி நெக்ஸ்ட் லெவல். You can spell இந்த மாதிரி நீங்க காலேஜ்ல வந்தா நீங்க பார்க்க முடியும் டிடியை. கண்டிப்பா. டேய் மாமா கேரக்டர் ஒரு நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியாளர் நிறைய லவ் ஸ்டோரி பார்த்து நிறைய அடிபட்டிருக்காரு. அவர் கொஞ்சம் மோட்டிவேஷனல் கோட்ஸ் எடுத்து விடுவாரு. அதாவது வானம் நீளமாக இருக்கிறது, அதே போல் என் மனது வெண்மையாக இருக்கிறது. கவிதை ரகுமானே மிஞ்சிட்டடா. ரகுமானே மிஞ்சிட்டடா. ஒன்றும் ஒன்றும் சேர்த்தால் 2, ஆனால் ஒன்றும் ஒன்றும் சேர்த்தால் 11 என்று என் நண்பர்கள் கத்து கொடுத்தது நான் எவ்வாறு கூறுவது என் நண்பர்களின் நட்பை என்னால் என்னால் வார்த்தைகளால் கூற முடியவில்லை நண்பர்களே. I can't any words describe. உங்களது ராஜு நம்பர் வருகிறார். கண்ட்ரோல் செய்கிறார். இத்துடன் எங்கள் நிகழ்ச்சியை முடித்து விடுகிறோம். நன்றி. இந்த சீசன் சொல்வதெல்லாம் போய் என் மேல உட்கார கை அது என்ன